அஞ்சாவது ஸ்லோகம். சஹ வை ததா ஏவ பிரதிபாதிதாம் கிரம். சவை ததைவ பிரதிபாதிதாம் கிரம். தெய்வீம் பரிஜ்ஞாத பராத்ம நிர்ணயः. தெய்வீம் பரிஜ்ஞாத பராத்ம நிர்ணயா தம் பக்திபாவः அப்யக்ருணாத் அசத்வரம் பரிஸ்ருதः உருஸ்ரவசம் த்ருவச்சிதிஹி. தம் பக்திபாவோப்யக்ருணாதசத்வ பரிஸ்ருதோருஸ்ரவசம் த்ருவச்சிதி. சவை ததைவ பிரதிபாதிதாம் கிரம். தெய்வீம் பரிஜ்ஞாத பராத்ம நிர்ணயா தம் பக்திபாவோப்யக்ருணாதசத்வ பரிஸ்ருதோருஸ்ரவசம் த்ருவச்சிதி. மைத்ரேய மகர்ஷியாக்குமே விதுரர்கிட்ட எல்லாம் சொல்லின்னு இருக்கார். பகவானோட வாக்குகளை கேட்டுட்டு பயமில்லாத அவஸ்தையில தேவர்கள் பகவானை தொழுதுட்டு தேவலோகத்துக்கு திரும்பி போனா, பகவான் ஆகட்டும் துருவனுக்கு தர்சனம் கொடுக்கறதுக்கு ஆயிட்டு கருடாருடன் ஆயிட்டு மதுவனத்துக்கு போனார். பகவானை பார்த்தோன்னே அந்த துருவ ராஜகுமாரன் பக்தியோடு கூடிட்டு பகவானோடு பாதத்துல தொபகடீன்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். அப்போது பகவான் அந்த துருவனை தூக்கி நிப்பாட்டி கட்டி பிடிச்சு கன்னத்தில் சங்கால தடவி கொடுத்தார். துருவன் அந்த டைமில் அந்த துருவனுக்கு அந்த சங்கோடு ஸ்பர்ஷத்தாலையும் பகவானோடு ஸ்பர்ஷத்தாலையும் ஞானம் கிடைச்சது. பகவத் தத்துவம் அப்படிங்கிறது உண்டாச்சு. பகவானை வாழ்க்கை ஸ்துதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கவும் செஞ்சார். அதையாக்கும் இந்த ஸ்லோகத்தில் பார்த்துட்டு இருக்கோம். துருவனோடு பரிபாலன காலகட்டமாக்கும் இனிமேல் வரப்போறது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் துருவச்சிதிஹி அப்படின்னு சொல்லலாம். சிதினா பூமி. துருவனோடு ஆட்சி காலம் இனிமே வரப்போறது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அதை சொல்லலாம். பகவானோடு சங்கு ஸ்பர்ஷத்தால பகவானோட தத்துவம் அப்படிங்கிறது துருவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. சவை ததா ஏவா பகவானோடு சங்கு ஸ்பர்ஷிச்ச உடனடியாயிட்டு பிரதிபாதிதாம் துருவனுக்கு வந்து சேர்ந்ததாயிட்டுள்ள தெய்வீம் கிரம் பகவத் தத்துவமா இருக்கிற வாக்குகள், அந்த பாகவத தத்துவமா இருக்கிற வேத வாக்குகள், அந்த வாக்குகளை ஸ்வீகரிச்சுண்டு துருவனுக்குள்ள அந்த ஞானம் ஒழுகிறது. அதனால பரிஜ்ஞாத பராத்ம நிர்ணயா பகவத் போதம் இருக்கிறவனாயிட்டு மாறினார் துருவன். ஜீவாத்மா பரமாத்மா லயனம் துருவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு உண்டாச்சு. இந்த நானும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சகலதும் பரபிரம்மவும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற பாவம், அத்வைத பாவம் வந்து சேர்ந்தது. சகுண ரூபத்தை அந்த துவைத பாவத்தை ஆராதிச்சு நிர்குணஸ்வரூபத்தை அந்த அத்வைத பாவத்துல வந்து சேர்ந்ததையாக்கும் நம்ம பார்க்கிறோம். அப்படி பகவானை முன்னால பார்த்துண்டு அத்வைத பாவத்துல லயிச்சு நிற்கிற துருவன் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் உண்டாகும். அப்புறம் மறுபடியும் இந்த பூலோக வாசத்தோடு அந்த நினைவில்
மாயை கண்ணை மறைச்சிடும் துருவனுக்கு. சகுணரூபம் வழி நிர்குண ரூபத்துக்கான துருவனோடு பக்தி யாத்திரையாக்கும் நம்ம பார்த்தது. துருவன் பகவானோடு அந்த சதுர்பாகு ரூபத்தை இந்த ஜென்மத்திலேயே பார்த்தே தீரணும் அப்படிங்கிற நிர்பந்த புத்தியால பகவானை முன்னால பிரத்யட்சமாயிட்டு தன்னோட தபோபலத்தால வரவழைச்சதையாக்கும் நம்ம பார்த்தது. பகவத் தத்துவம் நன்னா தெரிஞ்சின்ற துருவன் கொஞ்ச நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம் மறுபடியும் ராஜதானிக்கெல்லாம் போயிட்டு இருந்தானா மறுபடியும் மாயை இதெல்லாம் மறந்து போக வச்சிடும். എന്നിട്ട് பலவிதமான இந்த ജീവിത യാത്രക്കിടയിലും ഭഗവാനെ വിടാമ പിടിച്ചുണ്ട് ഭഗവാനോട് നെനപ്പോടെயே இருக்கத்தான் செய்வார். இருந்தா கூடயும் துருவனுக்குள்ளேயும் ரஜோ குணமெல்லாம் வரவை நம்ம பார்க்கத்தான் செய்வோம். ஆனா இப்போ கம்ப்ளீட் சத்குணம் மட்டும் இருக்கிற அந்த துருவனையாக்கும் நம்ம பார்க்கிறோம். பகவத் தத்துவம் நன்னா தெரிஞ்ச துருவன் பக்தி பாவஹா, பக்தி அப்படிங்கிற பாவத்தோடு கூடிட்டு பகவத் பிரேம பக்தி ஒன்னினால மட்டுமே, துருவச்சிதிகி நிர்குண பக்தி ஒன்னினால மட்டுமே ஃபியூச்சர்ல துருவ பதம் அப்படிங்கிற டாப் மோஸ்ட் பதவி துருவனுக்கு கிடைக்கும். அந்த டாப் மோஸ்ட் பதவியான துருவ பதம் மட்டுமில்லை, துருவனோடு ஆட்சியும் இந்த பிரபஞ்சத்துல நடக்கும். ஒருபோதும் இல்லாதாவாத்த பதவியாக்கும் துருவ பதவி. பிரம்ம ஆயுள் வரைக்கும் அந்த துருவ பதவி நிற்கும். அதுக்கப்புறம் பகவானோடு பாதத்துல சரணடையவர் துருவனோடு அந்த ஜீவன். ஸ்திரமான பதவியாக்கும் துருவ பதவி அப்படிங்கிறது மகாசிரேஷ்டனான துருவன். அபியக்ருணாது நன்னா ஸ்துதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார் பகவானை. தம் அந்த நிர்குண பரபிரமமாயிருக்கிற பகவானியாக்கும் துருவன் ஸ்துதிச்சது. சதுர்பாகு ரூபத்துல தியானிச்சு சதுர்பாகு ரூபத்துல துருவனுக்கு முன்னால பிரத்யட்சமா நிற்கிற விஷ்ணுவை பகவத் தத்துவபோதம் துருவனுக்கு திடீர்னு கிடைச்சதால பகவானோடு அந்த ஸ்பர்ஷத்தாலையும் பகவானோடு வேத மந்திர ஸ்வரூபமாயிருக்கிற சங்கு ஸ்பர்ஷத்தாலையும் உண்டானதால துருவன் நிர்குண பரமாத்மா ஆயிட்டே அந்த பகவானை ஸ்துதிச்சார். அசத்வரம் எந்த ஒரு திருதியும் இல்லாதக்கு அவசரமே இல்லாதக்கு மெல்ல மெல்ல ஸ்துதிச்சார். பரிஸ்ருத உருஸ்ரவசம் பல தடவை பகவானை பற்றி இந்த வயசுலயே நிறைய கதைகளெல்லாம் அம்மா சொல்லி கொடுத்துருக்கா துருவனுக்கு. அதெல்லாம் நன்னா கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்த துருவன் பகவானை ஸ்துதிச்சார். உருஸ்ரவசம் அப்படின்னா நல்ல மாதிரி புகழ் இருக்கிற பகவானை நன்னா கேட்டு தெரிஞ்ச அந்த பகவானோட புகழ்களெல்லாம் சொல்லி துருவன் நன்னா பகவானை ஸ்துதிச்சார். ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து 17வது ஸ்லோகம் வரைக்கும் துருவகுமாரன் பகவானை ஸ்துதிக்கிறதாக்கும் பார்க்கிறோம். யஹ அந்தஹ பிரவிஷ்ய மம வாஜம் இமாம் பிரசுப்தாம் யோந்த பிரவேஷ்ய மம வாஜமிமாம் பிரசுப்தாம் சம் ஜீவயதி அகில சக்திதரஹ ஸ்வதாம்னா அன்யான்ச ஹஸ்த சரண ஸ்ரவண த்வக் ஆதீன் பிராணான் நமஹ பகவதே புருஷாய துப்யம். யோந்த பிரவேஷ்ய மம வாஜமிமாம் பிரசுப்தாம் சம்ஜீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா அன்யாம்ச்ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். சர்வசக்திகளையும் தரிச்சுருக்கிற
பகவான் எனக்குள்ள பிரவேசனம் பண்ணி எனக்குள்ள இருக்கிற தூங்கின்னு இருந்த அந்த வார்த்தைகளையும் கை கால் காது தொக்கு இப்படி இருக்கிற இந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் பிராணன்களையும் பகவானோடு வைபவத்தால பகவான் ஆக்டிவேட் பண்ணி அதனாலேயே எனக்கு பகவானை இப்போ ஸ்துதிக்கிறதுக்கு சாதிக்கிறது. என்னோட வார்த்தை தான் வந்துடுத்து, இத்தனை நேரம் எனக்கு பேசுறதுக்கு முடியலை. இப்போ பகவானோட அனுகிரகத்தால எனக்கு வாயில பேச்சு வந்தாச்சு. அப்படி இருக்கிற பரம்புருஷனும் பகவானுமான உங்களுக்கு என்னோடு அனந்தகோடி நமஸ்காரம். உபனிஷத்தோடு ரொம்ப ரொம்ப சத்தான ஸ்துதியாக்கும் இது. துருவன் வேதமயமாயிருக்கிற சங்கால பகவான் துருவனோடு கன்னத்தை ஸ்பர்ஷிச்சோன துருவனோடு வாயிலேந்து இப்படி வேதங்களே கொட்டுறது. யஹா அந்த பகவான் பரம்பொருள் மமா என்னோடு அந்தஹா பிரவிஷ்யா ஹிருதயத்துக்குள்ள பிரவேசனம் செஞ்சுட்டு அகில சக்திதரஹா பிரபஞ்ச சக்தியை தரிச்சுருக்கிற பரம்பொருளாக்கும் எனக்குள்ள பிரவேசனம் செஞ்சது. டாப் மோஸ்ட் சக்தி ஸ்வரூபனாக்குமே பகவான் நீங்கள். பிரசுப்தாம் நன்னா டீப்பாயிட்டு அசையாம தூங்கின்னு இருந்த இமாம் வாஜம் என்னோடு வாக்குகள் அப்படிங்கிற விஷயத்தை வாக்குகளை மட்டும் இல்லை, என்னோட சரீரத்துக்குள்ள இருக்கிற பஞ்சேந்திரியங்களையும் மனசேயும் இதெல்லாம் தனித்தனியா எடுத்து சொல்றார். அந்யான்சா வாக்குகளை தவிர ஹஸ்தா கைகள், சரணா கால்கள், ஸ்ரவணா காதுகள், தொக் அப்படின்னா ஸ்கின்னு தொலி, இப்படி இருக்கிற சரீரத்திலே இருக்கிற ஸ்பர்ஷன இந்திரியமான ஸ்கின்னு, ஆதீன் அப்படின்னா எக்ஸட்ரா எக்ஸட்ரா இப்படியெல்லாம் இருக்கிற விஷயங்களும், பிராணான் பஞ்ச பிராணனுகளும் எல்லாம் ஸ்வதாம்னா சஞ்சீவயதே பகவத் சைதன்யத்தால நன்னா பகவான் பிரவர்த்தனம் செய்ய வைக்கிற பகவத் அனுகிரகம் ஒன்றினால மட்டும்தான் ஜடவஸ்துவான நம்மளோட சரீரம் அப்படிங்கிறது ஜீவஸ்வரூபமாயிட்டு பிரவர்த்திக்கிறது. பகவானோட தேஜஸ் அப்படிங்கிற ஜீவன் சரீரத்தில் இல்லை அப்படின்னாக்கா இந்த சரீரம் ஜீவன் இல்லாத அசத் வஸ்துவாயிருக்கிற டெட் பாடி, சீஞ்சு அழுகிற சவ சரீரம். அந்த அளவுக்கு பிரபாவம் இருக்கிற பகவதே பகவானுக்கு புருஷாயா அந்த பரம்பொருளுக்காயிட்டு துப்பியம் பகவானே உங்களுக்காயிட்டு நமஹா என்னோடு நமஸ்காரம். பகவானை பார்த்த நொடியில துருவனோட அவஸ்தைய நம்ம பார்த்தோம். வாய திறக்க முடியாம ஸ்டாச்சு மாதிரி நின்ன துருவன் அப்புறம் மெல்ல மெல்ல பகவானை கெட்டி பிடிக்கிறதாயிட்டும் பகவானை முத்தமிடுறதாயிட்டும் எல்லாம் ஆக்ஷன் காட்டின துருவனிதா. பகவானோட அனுகிரகத்தால தான் எனக்கு வாயை திறந்து பேச முடியறது பகவானே அப்படின்னு பகவான்கிட்டயே சொல்லி இந்த ஸ்லோகத்துல பகவான் கிட்ட தன்னோட நமஸ்காரத்தை தெரியப்படுத்துறார் துருவன். ஏழாவது ஸ்லோகம். ஏகஹா த்வம் ஏவ பகவன் இதம் ஆத்மசக்தியா மாயா ஆக்யயோஹோ உருகுணயா மஹத் ஆதி அசேஷம் சிருஷ்ட்வா அனுவிஷ்ய புருஷः தது அசத் குணேஷு நானா இவ தாருஷு விபாவசுவத் விபாசி. ஏகஸ்த்வமேவ பகவன்
सन्निधमात्मशक्त्या मायाख्ययोरुगुणया महदाद्यशेषम् सृष्ट्वानुविश्य पुरुषस्तदसद्गुणेषु ज्ञानेव दारुषु विभावसु वद्विभासि ज्ञानेव दारुषु विभावसु वद्विभासि. பகவானே நாராயணா, அநேக குணங்களோடு கூடின மாயை அப்படின்னு தெரியப்படுற உங்களோடு சக்தியால பகவான் மகத்துவம் தொடங்கின சர்வதையும் சிருஷ்டிச்சு ஜீவாத்மாவாயிட்டு அதிலெல்லாம் பிரவேசனம் பண்ணி ஒரே அக்னியே பல பல விறகுலேயும் குச்சியிலேயும் வெவ்வேறு ஜொலிக்கிற மாதிரி பகவானும் நானாத்வமாயிட்டு பிரகாசப்படுற. நானாத்வத்துல ஏகத்துவம், பல பலதாயிட்டு இருக்கிற விஷயங்களில பகவான் மட்டுமே இருக்கார் அப்படிங்கிறத தர்ஷிக்கிற லட்சியம் அந்த சத்திய தர்சனமாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. ஒரே ஒரு சத்தியமா இருக்கிற நீங்கள் உங்களோட மாயா சக்தியால பல பலரான சத்தியமல்லாத இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்ச அசத் ஆன எல்லாத்துக்குள்ளையும் அழியக்கூடின எல்லா விஷயத்துக்குள்ளையும் உண்மையா இருக்கிற சத்தா இருக்கிற நீங்கள் பிரவேசனம் பண்ணி இருக்கிறதுனாலயாக்கும் இந்த அசத் விஷயங்கள் எல்லாம் உண்மை மாதிரி தோணுறது. சினிமாக்கு போறோம், சினிமா முடிஞ்சு போச்சுன்னா அது உண்மை இல்லை, இத்தனை நேரம் பார்த்தது சினிமாவாக்கும் அப்படின்னு தெரியறது. ஆனா அந்த சினிமா பார்க்குற டைமில் அதில் வர சந்தோஷத்தை பார்த்தா நமக்கும் சந்தோஷம் உண்டாகிறது, அதில் இருக்கிற துக்கத்தை பார்த்தா நமக்கும் அழுக வருது, அதில் இருக்கிற பயப்படுத்துகிற விஷயங்களை பார்த்தா நமக்கும் ஒரு பய உணர்வு வருது, அதுலேயே ஒன்றி லயிச்சு போகிறது நம்மளோட மனசு. அந்த சினிமா அப்படிங்கிற அந்த ஷோ முடியும் போது நம்மளோட மனசு அதுலேருந்து விடுபட்டு வர்றது. அப்போ நமக்கு இத்தனை நேரம் பார்த்ததெல்லாம் சினிமாவாக்கும் அப்படிங்கிற போதம் உண்டாகிறது. இதுக்காக நம்ம சிரிச்சோம், இதுக்காக நம்ம அழுதோம், இதுக்காக நம்ம துக்கப்பட்டோம், இதுக்காக நம்ம பயந்தோம் அப்படிங்கிற விசாரம் உண்டாகிறது. அதே மாதிரியே இங்கே நம்மளோட இந்த சரீரம் எல்லாம் உண்மை கிடையாது. ஜெனிக்கிறோம், அந்த ஜெனிச்ச அந்த சரீரத்துக்கு ஆக்ஷன் உண்டாகணுமானா அதுக்குள்ள ஜீவன் அப்படிங்கிறது பிரவர்த்தனம் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆயுள்ளையாக்கும் ஜீவன் அப்படிங்கிறது முடியறது. என்னெல்லாம் சரீரத்தில் உறுப்புகள் எல்லாம் நன்னா இருந்தானாலும், கண்ணு நன்னா இருக்கு, மூக்கு நன்னா இருக்கு, பல்லு நன்னா இருக்கு, எல்லாம் நன்னா இருந்தானாலும் அந்த ஜீவன் அப்படிங்கிற பகவான் அதுக்குள்ள இல்லை அப்படின்னாக்கா அந்த சரீரம் அப்படிங்கிறது ஜடவஸ்து. அதுக்கப்புறம் அந்த கண்ணு அப்படிங்கிறது அழகாயிருந்த கண்ணு, இத்தனை நாளைக்கும் அந்த கண்ணை பார்த்து எத்தனை பேர் உன் கண்ணு நன்னா இருக்குன்னு சொல்லியிருப்பா, அந்த கண்ணும் அழுகி போயிடும். இத்தனை நாளைக்கு அந்த முகத்தை பார்த்து உன் முகம் எத்தனை அழகா இருக்குன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பா, அந்த முகமெல்லாம் அழிஞ்சு போயிடும், அழுகி போயிடும். இப்படி இருக்கிற நசிக்கக்கூடிய பொருளா இருக்கிற நம்மளோட சரீரம், அந்த சரீரத்துக்குள்ள அந்த ஜீவன் அப்படிங்கிற அந்த வஸ்து, பகவான் அப்படிங்கிற அந்த சத்திய வஸ்து இல்லை அப்படின்னாக்கா இந்த சரீரம் அப்படிங்கிறது ஜட பொருள் பகவானே அப்படின்னு துருவனிங்க பகவான் கிட்ட சொல்லி இந்த ஸ்துதிச்சுட்டு இருக்கார். பகவானோடு அந்த சக்தி அந்த சரீரத்துக்குள்ள இல்லை அப்படின்னாக்கா இந்த சரீரத்துக்கு ஒர்க் பண்ண பറ്റാது, எந்திருக்க முடியாது. நைட்டு தூங்குறதுக்கு நம்ம படுத்துக்கிறோமே, அந்த தூக்கத்திலையும் பகவான் அங்கே உக்காந்துட்டு நம்மளோட சரீரத்துக்குள்ள எல்லா ஆக்டிவேஷனையும் பண்ணிட்டு இருக்கார். பிளட் சர்க்குலேட் ஆகிறது, பிராணவாயு சுவாசிக்கிறோம், இதெல்லாம் நம்மளெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறது, அது தன்னால் ஆக்டிவேட் ஆகிறது. மனுஷாலால் இதொன்னும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சாதிக்காது.
ஆழ்ந்த உறக்கத்துல கூடயும் நம்மளோட பிளட் சர்க்குலேட் ஆகிறது, நமக்குள்ள அந்த பிராணவாயு பிரசரம் நடக்கிறது. இதெல்லாம் ஒரு சக்தியாக்குமே செய்யறது. அந்த சக்தியாக்குமே பகவான் உள்ள இருக்கிறதுனாலேயாக்கும் இந்த அசத் விஷயமாயிருக்கிற எல்லாம் உண்மை மாதிரி நமக்கு தோணுறது. ஆக்சுவலாயிட்டு இங்க பல பல விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை பகவானே, சத்தியம் அப்படிங்கிற நீங்கள் மட்டும்தான் பகவானே இருக்க அப்படின்னு துருவன் பகவானை ஸ்துதிக்கிறார். பகவான் 6 பகங்களும் இருக்கிற சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற பகவானே, ஐஸ்வர்யம், ஸ்ரீ, யசஸ், ஞானம், வீரியம், வைராக்கியம் இப்படி இருக்கிற 6 பகங்கள் இருக்கிறதுனாலே ஆக்கும் பகவான் அப்படின்னு சொல்றது. பகம் அப்படின்னா குணம். ஏகஹா ஒரே ஒரு துவம் ஏவா நீங்கள் தான் கேவல ஸ்வரூபியாயிருக்கிற அத்வைத ஸ்வரூபியாயிருக்கிற நீங்கள் தான் ஒரு குணையா நிறைய குணங்களால திரிகுணங்களான சத்ரஜ தமோ குணங்களால அந்த குணங்களுமாய் கூடி சேர்ந்த அவஸ்தைகளில் இருக்கிற குணங்களுமாயிட்டும் இருக்கிற மாயா அக்கியா மாயை அப்படின்னு பேர் இருக்கிற ஆத்மசக்தியா பகவானே உங்களோடதே ஆன சக்தியால மகத் ஆதி மகத்தத்துவம், அகங்கார தத்துவம், பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள், அந்த கரணம் இப்படியெல்லாம் இருக்கிற அசேஷம் இதம் ஸ்பிருஷ்டுவா எல்லாம் உண்டாகி வந்ததே அதெல்லாம் உங்களோட சக்தியாலையா மட்டும்தானே நீங்கள் சிருஷ்டிச்சது. அனுவிஷ்யா எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் பிரவேசனம் செஞ்சுட்டு புருஷா ஜீவாத்மாவாயிட்டு சாட்சி ரூபத்துல ஹிருதய குகையில வசிச்சுண்டு அசத் குணேஷு நசிக்கிற திரிகுணங்களில நானா இவ விபாசி பலதுமாயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஜொலிச்சு நிற்கிறே பகவான் நீங்கள். இதே மாதிரி ஏது மாதிரி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை கூடியும் இங்க துருவன் சொல்றார். தாருஷு விறகுல எப்பவும் விபாவசுவத் அக்னி அப்படிங்கிற மாதிரி பிரகாசம் அப்படிங்கிறது அசட்டா இருக்கிற அக்னி. சின்ன சின்ன சுள்ளிக்கம்பு விறகுலையும் இலைகளிலையும் வேரிலையும் பெரிய பெரிய மரத்தடியிலையும் அக்னி இருக்கு. விறகோடு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அக்னி ஜொலிச்சு நிற்கிறது. நமக்குள்ளேயும் சர்வ உயிரினங்களுக்குள்ளேயும் அக்னி இருக்கு. ஞானம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸுக்கு அக்னி அப்படிங்கிறது மஸ்ட். நம்மளோட சரீரத்துக்குள்ள உணவு ஜீர்ணமாகறதுக்கு ஜடராக்னி ஆயிட்டு பகவான் ஜொலிச்சு நிற்கிறார். பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானாக்னி ஆயிட்டும் பகவான் ஜொலிச்சு நிற்கிறார். பல தரத்தில் இருக்கிற அக்னிகளை நம்ம ஆல்ரெடி பார்த்ததாக்கும். சண்டிகா ஹோமத்தில் சிகப்பு, பச்சை, நீலை, மஞ்சள், அதே மாதிரி காளி தேவியோடு கலராயிருக்கிற கருப்பு வர்ணத்தில் கூடிய வஸ்திரத்தை சமர்ப்பிக்கிறத நம்ம ஏது கலரில் இருக்கிற வஸ்திரமாக்குமோ ஹோமம் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அக்னிக்கு கலர் வித்தியாசம் வரத பார்க்கறதுக்கு நமக்கு சாதிக்குமே. ஏது பொருளோடு கூடிட்டு அக்னி கூடி சேருறதோ அந்த கலரில் அதில் அந்த அக்னி பிரகடமாகும். நம்மளோட அந்தராத்மாவில சாட்சி ரூபத்தில் இருக்கிற பகவான் எல்லாருக்குள்ளேயும் ஒரே சைதன்ய பாவத்திலேயாக்குமே இருக்கிறது. விவித ஜனங்களோடு விவித சுபாவங்கள் மட்டும்தான் அந்த சரீரம் வழி பிரகடமாகிறது. பொது ஜனம் பலவிதம், ஏகனாயிருக்கிற பரபிரமம் பலராயிட்டு பிரகடனப்படுகிறாயிட்டு தோணப்படுறது. ஏகத்துவம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் உண்மை அப்படின்னு துருவனிங்க பகவானை ஸ்துதிக்கிறார். நானாத்துவம் அப்படிங்கிறது அசத்தியம், இல்லாத ஒன்று இருக்கிறதாயிட்டு தோண வைக்கிறதாக்கும் பகவானே. துக்க காரணமும் நீங்கள் தான், டாப் மோஸ்ட் ஆனந்த பதவியை தரதும் நீங்கள் தான், இல்லாத விஷயத்தை இருக்கிறதாயிட்டு தோணப்படுத்துறதும் நீங்கள் தான், இருக்கிறத இல்லாம மறைக்கிறதும் நீங்கள் தான். உங்களோடதே ஆன அந்த மாயையோடு பிரவൃத்தியாக்கும் இது. பகவான் தான் மாயாசக்தி வழி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு சம்ஹரிச்சு பரிபாலனவும் செய்யற. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பகவான் தான் நடத்துற. பிரமம் அப்படிங்கிறது இல்லாம ஆயிடுத்துன்னா மட்டும்தான் ஈஸ்வர சைதன்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். பகவானோடு சங்கு ஸ்பர்ஷத்தால ஞானம் உண்டான துருவனுக்கு இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. அப்படிங்கிறதுனால பகவத் மாயைய சம்பந்திச்ச விஷயங்களை சொல்லிண்டு பகவான துருவன் ஸ்துதிக்கிறதையாக்கும்.
நம்ம பார்க்குறோம். இந்த மாயா விஷயங்களாக்கும் நமக்கு துக்கம் அப்படிங்கிறத உண்டாக்குறது. மாயையிலேருந்து விடுபட்டானா அதுக்கப்புறம் துக்கம் அப்படிங்கிற அவஸ்தை உண்டாகாது.